கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த சிலுவை ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வருகிறார். கடந்த 30 நாட்கள் நாம் அதை தியானித்தோம். இன்றைக்கு 31வது நாளாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கென்று ஒரு நித்திய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிற போது முதல் சில நாட்கள் ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையினால் நமக்கு கிடைத்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், விடுதலைகள் அவைகளை குறித்து தியானித்தோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக சோதனைகளை நாம் ஜெயிக்க தெய்வம் இயேசு உதவி செய்கிறார். அவர் கடைசி நாட்களிலே நமக்கு சொன்ன விட்டு சென்ற காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதன் வரிசையிலே இன்றைக்கு நித்திய சுதந்திரம் என்பதை நாம் தியானிக்கிறோம். அதிலே வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்றால் என்ன? ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு அவரை உண்மையாய் தேடி பாட அனுபவித்து அதன் வழியிலும் உண்மையாய் நிலைத்திருந்து உபத்திரவத்திலும் பொறுமையாயிருந்து அவரை தேடினவர்களுக்கு கர்த்தர் ஒரு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். அதாவது அவர்களை அழிவுக்கு விலக்கி காத்து, மரணத்திற்கு விலக்கி காத்து, பாதாளத்திற்கு, நரகத்திற்கு விலக்கி காத்து அவர்களை பரலோகம் கொண்டு போய் சேர்த்து நித்திய காலமாய் சந்தோஷமாய் வாழ வைப்பதுதான் இந்த நித்திய ரட்சிப்பு. இந்த நித்திய ரட்சிப்பு என்கிற சுதந்திரத்தை நாம் பெறப்போகிறோம். அதை நாம் விசுவாசிக்கிறோம். இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நித்திய சுதந்திரம். இது எளிதாய் நமக்கு கிடைக்கவில்லை. வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். அந்த நித்திய சுதந்திரத்தை, பரலோகத்தை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பம் அடைய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆதலால் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். இந்த உலகத்திலே சத்ருவால், மனுஷர்களால் வருகிற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இகழ்ச்சிகள் நம்மை பல நேரங்களில் சோர்வுக்கு நேராய் வழி நடத்துகிறது. ஆனாலும் அந்த நித்திய சுதந்திரம், அந்த நித்திய ரட்சிப்பு, பரலோகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து தொடர்ந்து ஓடும் பொழுது இக்காலத்திலே நாம் படுகிற கொஞ்ச துன்பங்கள் நம்மை வழிவிலக பண்ணிவிடாது. தொடர்ச்சியாக ஓடி அந்த சந்தோஷத்திலே, நித்திய ரட்சிப்பிலே பங்கடைவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இதை இயேசுவின் மூலமாகவும் சிலுவையின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நித்திய சுதந்திரத்தை இயேசுவின் மூலமாகவும் சிலுவையின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.